வணக்கம் எனது அருமை பாரத சொந்தங்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இது பழைய விஷயம்தான். ஆல்ரெடி நம்ம வைரமுத்து அண்ட் இளையராஜா இவங்களோட கான்ஃபிளிக் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இது இப்போ ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு வார் ஆரம்பிச்சு பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரஹ்மானோட என்ட்ரி எல்லாம் நடந்தது. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மனுஷங்க வந்து ஒரு கடிவாளம் போட்ட குத்துற மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க நினைச்சதுதான் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு, அப்படி அந்த இலகி இணைந்து போகும் ஒரு தன்மை என்று போயிடும். ஏன்னா பல பல சாதனைகள் வந்து சில பெரிய அறிவாளிகள் இணைந்து பணி செய்ததால் தான் நடந்திருக்கு. அது நம்ம பார்த்துருக்கோம். தேவர் எம்ஜிஆர் ஆகட்டும், பீம் சிங் சிவாஜி கணேசன், திருலோகச்சந்தர் சிவாஜி கணேசன், அப்புறம் கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன், இப்படி சில சிகரங்கள் இணைந்துதான் பல சாதனைகளை திரைத்துறையில் குறிப்பா நிகழ்த்தியிருக்காங்க. நம்ம அரசியல் கூட பார்க்கலாம். சில அந்த டியோஸ் எப்படி நம்ம அமித்ஷாஜி அண்ட் மோடிஜி இருக்காங்களே, அது மாதிரி சிலர் சேரும்போது தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அந்த அந்த லெவல், அந்த படைப்போட லெவலோ இல்லை அவங்க செயல்களோட லெவல் வந்து ஒரு லெவலுக்கு அதுக்கு மேலன்னு அப்படி அப்படி போகும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் இளையராஜாவை இருந்த கூட்டணி. கவிஞர்கள்ன்றது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவர்களோட கூட்டணியில் வந்த பாடல்கள் வந்து அது ஒரு லெவல், வேற லெவல். சொல்ற மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த அந்த கடிவாளம் போட்ட குதிரையா மாறிட்ட அப்புறம் அந்த இணங்கி போகும் தன்மை என்றது குறைஞ்சிரும். அது இப்போ இந்த வயசுல வேணா நம்ம சொல்லலாம். இப்போ இளையராஜா அவர்கள் 80 தாண்டிட்டாரு. கிட்டத்தட்ட வைரமுத்துக்கும் 70 தாண்டி 80 கிட்ட இருப்பாரு நினைக்கிறேன். தலைக்கிட்ட அடிச்ச வயசு தெரியாதான், அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த காலத்துல அந்த சண்டை வந்துருந்தா நம்ம ஒத்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சண்டை வந்திருக்கு. நம்மளுக்கு எனக்கெல்லாம் நான் இப்போ சின்ன வயசு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியல. பட் அப்போதைய பத்திரிகைகள் அப்போதைய விஷயங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது சொல்றது என்னன்னா, அப்பவே இந்த மாதிரி இசை வந்து வரிகளை அழிக்கிறதுன்ட்டு வைரமுத்து போர்க்கொடி உயர்த்தி அதுக்கப்புறம் தான் வைரமுத்து இளையராஜாவோட டீம்ல இருந்தே வெளியே போயிருக்காரு நிரந்தரமா. பல மற்ற கவிஞர்கள், வைரமுத்துலாம் கவிஞர்களே இல்லையா, அப்புறம் வாலி நிரந்தரமான ஒரு கவிஞராக வந்திருக்காரு. பிரேசுடன் போன்ற கவிஞர்கள்லாம் இளையராஜாவோட டீம்ல சேர்ந்திருக்காங்க. நிறைய கவிதைகள், நிறைய பாடல்கள் அதுக்கப்புறமும் இளையராஜா பண்ணியிருக்காரு. இதுல யார் பெரியது, மொழி பெரிதா இசை பெரிதா அப்படின்ட்டு வைரமுத்து கேட்கறது வந்து ஒரு இப்பத்துக்கு ஒரு கிளப்பி விடுற பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவர் வந்து ஒரு திராவிட ஊதுகோள் தான், நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். எப்பப்போ இங்க அரசியல் பிரச்சனைகள் பெருசா வெடிக்கிற மாதிரி இருக்கும், அப்ப இதை வந்து இவர் வந்து ஊதுகுழல் மாதிரி யூஸ் பண்ணி பேச வைப்பாங்க. அப்படித்தான் இதை பேசியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து அங்க எதுனா ஆகணும், அதனால இவர் நடுவில் இது மாதிரி பேசுவார். நம்ம கடவுள்களை பத்தி பேசுவாரு, இல்ல நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசுவாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேல ஒரு பெரிய டாக் ஆகணும், நம்ம சங்கிகள் இல்ல மற்ற நடுநிலையாளர்கள் கூட இந்த விஷயத்தை எடுத்து பேசுவாங்க. இளையராஜாவா வைரமுத்துவா, தமிழா இசையா, வரிகளா இசையா அப்படின்னு பேசுவாங்கன்னு சொல்றதுக்காக இதை எப்படி பெருசா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. இதுக்காக கலைப்பு விடப்பட்ட பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பழைய ஒரு பிரச்சனை தான். நீர் பூத்த நெருப்பா இருந்த பிரச்சனையை ஒரு ஊதி இப்ப பெருசா இருக்காரு. ஆனா இளையராஜா இதை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. கங்கைமரன் மட்டும் ரியாக்ட் பண்ணிருக்காரு. உங்க ரெண்டு பேரும் பேசுங்க, கொஞ்சம் பாருங்க. ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிப்ட்ல ஏறி மேல வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதிச்சு உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பாரதி ராஜா போய் சொல்லன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்துருக்காரு. ஏன்னா அவர் 2 ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்போம். பாரு 2 இதை பேசிட்டு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி.
அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்றதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாம உங்க வேலையை அவர் எப்படி தனியா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரோ அது மாதிரி உங்க வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், அதுதான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்ல புத்தகத்தை விட்டு சம்பாதிச்சு நல்லா இருக்கும். வைரமுத்துவா இளையராஜாவா யார் பெரியவர்? இது கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. வைரமுத்துன்றவர் வந்து ஒரு மொழி தெரிந்த, நன்கு மொழி தெரிந்த ஒரு புலவர் என்ன சொல்லலாம். அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும் தான். அதை தாண்டி வைரமுத்தை பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது. நீங்க ஆந்திராவில் போய் கேட்டா வேற ஒரு கவிஞர் பேர் சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் போய் கேட்டா இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்தியா ஃபுல்லா, ஏன் உலகம் ஃபுல்லாவே தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர்னா அது இளையராஜா, மேஸ்ட்ரோ. நீங்க லண்டன் வரைக்கும் அவரை பத்தி தெரியுங்க. நான் நாட் ஓன்லி தட், அவர் வந்து நம்ம காசி தமிழ் சங்கமத்துல அந்த மேடையில இசையமைச்சு அது மோடி அவர்களே அவரை பாராட்டின அளவுக்கு ஒரு இசை அங்க கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய இசை வந்து ஒரு மருந்தா எத்தனை பேரை அவர் இசை வந்து தாளாட்டுது ஒவ்வொரு ராத்திரியிலும் தெரியுங்களா. அந்த பக்கம் இவரை பத்தி, வைரமுத்து பத்தி பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வருணனை கவிஞர் தான், ஒரு சமூக கவிஞர்லாம் கிடையாது. சமூக இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து கண்ணதாசன் மாதிரி வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் அவர் பேசுனதே கிடையாது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதவர் கண்ணா அப்படின்ற மாதிரி பாடல்கள்லாம் வைரமுத்து கிட்ட வந்ததே கிடையாது. கண்ணதாசன் வந்து அதையும் செய்வார், வாழ்க்கையோட தத்துவங்களும் இருக்கும், அழகியலும் இருக்கும் அவரிடம். இவரிடம் வெறும் அழகியல், அந்த வருணனை மட்டும்தான். அதிலும் கொஞ்சம் காமம் கலந்துதான் கொடுப்பாரு. நீங்க அவர் ஆரம்ப முதல் பாட்டு பாத்தீங்கன்னா பொன்மாலை பொழுது, பொன்மாலை பொழுதே பாத்தீங்கன்னா 2வது 3வது வரையும் நினைக்கிறேன், வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள், இதுதான் அவரோட கவிதை. அது கூட பாருங்க, அது வேற ஊமையா சொல்லியிருக்கலாம். இந்த கலர் மாறுற விஷயத்த ட்ரெஸ் மாத்துற விஷயமா தான் அவர் பார்த்திருக்காரு. அதுவும் இது வானமங்கைன்னு சொல்லியிருந்தா கூட இது லாஜிக், வானமகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இவரோட ரசனை, இவரோட லெவல் அந்த மாதிரி கீழ்த்தரமான லெவல் தான் ஆரம்பத்துல இருந்து. அது மாதிரி பல பாடல்கள், சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், இது மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் டக்குன்னு வரல, நிறைய பாடல்கள் பல கவிஞர்கள் மாதிரி எழுதியிருக்காங்க. புலமை பத்தன் கூட எழுதியிருக்காரு. ஆனா இவருக்கு இதை மட்டும் தான் தெரியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கல என்ற வரையும் புலமை பத்தன் எழுதியிருக்காரு. புரியுதுங்களா. மாங்கனிகள் தொட்டிலில் தூங்குதடி அன்பையும் எழுதியிருக்காரு. ஆனா இவர்கிட்ட அது மாதிரி ஒரு தத்துவார்த்தமான வரிகள்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி வர்ணனை, காதல், மிகைப்படுத்தப்பட்ட காதல், அவ்வளவுதான். பெண்களை பற்றி தான் இவர் நிறைய எழுதுவாரு. அதை சுற்றியே தான் இவரோட வட்டம் இருக்கு. அவ்வளவுதான் வைரமுத்து. இதே இளையராஜா கிட்ட பாத்தீங்கன்னா தெய்வீகம், அவர் வந்து நம்ம மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை பற்றி ஜனனி பாடல் வந்து இன்றளவும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒழித்துக் கொண்டிருக்க தெய்வீக பாடல். பல தெய்வீக பாடல்களை இளையராஜா கொடுத்திருக்காரு. இவருக்கும் வைரமுத்துக்கும் தெய்வீகத்துக்கும் ரொம்ப தூரம், ஆண்டாலே பழித்து பேசின ஒரு ஆள். திருவண்ணாமலைக்கு மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர் இளையராஜா. திருவண்ணாமலையில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. அதாவது இளையராஜா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து பல சொல்லுவாங்க இடஒதுக்கீடை பத்தி இதெல்லாம் பேசுவாங்க. இடஒதுக்கீடெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஒருத்தர் திறமையால தான் முன்னே வரும். அவர் வந்து எந்த சமூக பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த திறமையால் முன்னேறுபவன் தான் உண்மையான மனிதன். அவன் தான் ஆண் உள்ள மனிதன் கூட நான் சொல்வேன். அந்த வகையில் இளையராஜா வந்து ஒரு பெரிய பெரிய மகான். ஏன்னா தன்னுடைய தனித்திறமையில் மட்டும்தான் அவர் இந்த அளவு வளர்ந்திருக்காரு. நீங்க சொல்லுவாங்க இந்த கோயில அவரை விட மாட்டாங்க, அந்த கோயில இந்த கம்யூனிட்டி விட மாட்டாங்கலாம். இளையராஜாக்கு எந்த கோயில போனாலும் மரியாதை இருக்கும், எந்த தேசத்துக்கு போனாலும் மரியாதை இருக்கும். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் அந்த அளவுக்கு இளையராஜா கொண்டாடுறாங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அந்த பாடல் வந்து அதுக்கெல்லாம் கமல்ஹாசனுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. நாட் ஃபார் கமல்ஹாசன் மேன், இட்ஸ் ஓன்லி ஃபார் இளையராஜா. இளையராஜா தான் நாங்க சாதனையாளன், அதை பத்தி யாரும் பேசல. அந்த பாடல் கமல் தான் வடிவமைச்ச மாதிரி, கமல் தான் இசை வச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இளையராஜாவோட தான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஓடுறதுக்கு காரணமே இளையராஜாவோட இசை தான், எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் இளையராஜாவோட சாதனை. வைரமுத்து பத்தி நீங்க போயிட்டு கேட்டு பாருங்க. கேரளால வைரமுத்து பத்தி கேவலமான கருத்துக்கள் தான் சொல்லுவாங்களே தவிர நல்ல கருத்துக்களை யாரும் சொல்லவே மாட்டார்கள். அந்த மாதிரி ஏன்னா மீட்டூன்ற பிரச்சனையில சிக்கி சின்னாபின்னமானவர் தான் நம்ம வைரமுத்து.
இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு சொம்படிக்கிறதுக்கு ஒரு இடம், அங்கே போய் சொம்படிச்சு எதனா சில்லறை வாங்கிக்குவார். அவ்வளோ அப்படிதான் ஒரு நாய் பொழப்பு தான் போயிட்டு இருக்காரு வைரமுத்து. அவர் வந்து இளையராஜாவை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. கங்கை மரனே அவருக்கு பதில் கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா கங்கை மரன் ஒரு கவிஞர், அவர் நிறைய நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. செந்தூர பூவே போன்ற பாடல்கள்லாம் அவரும் அழகியலை பத்தி தான் எழுதுவார். சாதாரண கலோக்கியலான பாடல்களா இருக்கும். கவிஞர் வைரமுத்து விட்டா 1008 கவிஞர் வருவாங்க. இளையராஜா மாதிரி இன்னொரு ஆள் வரவே முடியாது. நானும் என்னோட பள்ளி பருவத்துல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்த்து காலேஜ் டேஸ்ல எல்லாம் ஏரமான் தான் பெருசா என்னோட ரசனை. ஜென்டில்மேன், காதலன், இந்த மாதிரி படங்கள் வரும்போதெல்லாம் நம்ம துள்ளால் பாடல்கள் இளையராஜாவோட அப்போ ஏரமான் பெருசா தெரிஞ்சாங்க. நான் சண்டெல்லாம் போட்டிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க பழைய ஆளுங்க இளையராஜா தான் அப்படின்ட்டு. பட் எனக்கு அப்போ இளையராஜா ஒரு மாதிரி ஃபோக்கிஷ், ஒரு கிராமத்து பாடல்களாக தான் வந்துட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு ரஹ்மான் தான் பிடிச்சது. பட் ஆனால் இளையராஜாவோட பழைய பாடல்கள் கேட்டப்புறம் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து அழகி, காசின்ற மாதிரி பாடல்கள் இளையராஜா பண்ணும்போது நம்ம ஒரு மெச்சூராக இருந்தோம். அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது ஓகே, இளையராஜா இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறத விட ஒரு வேற ஒரு லெவல் இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுது இளையராஜா பற்றி. ஒரு எம்பியா இருக்காரு, பல விருதுகள் மத்திய அரசுல வாங்கியிருக்காரு. இவர் ஜீரோ. இவர் வந்து ஒரு திராவிட சொம்பு, அவ்வளவுதான் வைரமுத்து. எனவே இவர் வந்து அவரை பத்தி பேசுறதுன்றது இந்த ஒரு இஷ்யூவை கிளப்புறதுக்காக தான். சங்கிகளை சூடேற்றி அவங்க கமெண்ட் போடுவாங்க. இந்த மற்ற ஊழல்கள் வந்து கொஞ்சம் திசை திருப்பலாம், இந்த திராவிடத்தாண்டத்துக்காக பண்ற ஒரு விஷயம். இதற்காக வைரமுத்து பண்ற ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். வைரமுத்தை பத்தி சொல்றதுக்கு இது மேலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி தமிழா இசையான்னு கேட்டா, பாடல்களை பொறுத்தவரை, திரைப்பாடல்களை பொறுத்தவரை இளையராஜா 100% தான். வைரமுத்து ஜஸ்ட் 10% தான். வைரமுத்து போல 1000 கவிஞர்கள் கிடைப்பாங்க. இளையராஜா போல இன்னொரு இசையமைப்பாளர் கிடைக்க மாட்டான். இவர் வைரமுத்து வந்து அதுக்கப்புறம் சந்திரபோஸ் ட்ரை பண்ணாரு. ஓகே, அவங்களும் நல்ல இசையமைப்பாளர்கள் தான். இவர் வந்து எப்படி அதை வச்சு இளையராஜாவை அழிச்சிடலாம் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் ரஹ்மான் கூப்பிட்டு வந்தாங்க. ரஹ்மான் ஒரு மிஷின், ஒரு மியூசிக் பண்ற மிஷின் தான். இளையராஜா மாதிரி ஒரு சுயம்பு கிடையாது. அவரால் இயல்பான இசை என்றுமே தர முடியாது. அவர் சும்மா அந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் கிமிக்ஸ் பண்ணிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். இளையராஜாவை போல ஒரு ஆத்மார்த்தமான இசை, ஒரு உறங்க வைக்கும் தாளாட்டை எல்லாம் ரஹ்மானால் என்றுமே தர முடியாது. அதனால அந்த ஒரு மோதலில் வந்து மோதி மோதி தோத்து ஒதுங்கிட்டாரு. இளையராஜா என்ற கடலிடம் கடல் முதலை ஒன்று கட்டுமரத்தை பிடித்து கொண்டு இந்த கடலை வென்று விடலாம் என்று என்னென்னவோ ட்ரை பண்ணுச்சு. ஆனா முடியல. அந்த கட்டுமரமும் போய் சேர்ந்துருச்சு. இந்த முதலையும் கரை ஒதுங்கிச்சு, வயசான முதலை. இப்ப ஏதோ முதலை கண்ணீர் விட்டுட்டு வாய் பொழுது கத்துட்டு இருக்கு. அதை கண்டுக்காதீங்க, முடிஞ்சா கல்லு தடிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.